அப்போ கஷ்டப்பட்டு ஒட்டகத்துல என்னது அங்கேருந்து மதீனாவிலேருந்து ஒட்டகத்துல வராங்க எல்லாரும். ஏன்னா அது மாறி மாறி சில சமயங்கள்ல கொஞ்ச நேரம் நீ நடந்து வா, கொஞ்ச நேரம் நான் ஒட்டகத்துல வரேன், அந்த மாதிரிலாம் கூட பேசிப்போங்க. அப்ப அந்த மாதிரிலாம் வந்து இங்க வந்து உம்ராக்கு நீங்க போக முடியாது, மக்காவை பார்க்க முடியாதுன்னு சொன்னா சஹாபாக்களுக்கும் வருமா? சஹாபாக்கள் எல்லாம் சரியான கோவம். சஹாபாக்கள்லாம் சரியான கோவம். என்னடா நம்ம மக்காவுக்கு தவாஃப் செய்யலாம், உம்ரா செய்யலாம் வந்தா நம்மளை தடுத்து வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள்லாம் வருத்தம். இப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வந்த இடத்துல தடுத்த இடத்துலயே சரி அவங்க என்ன செஞ்சாங்க, கூடாரங்கள் அமைச்சு அவங்கள்ட்ட கூடாரங்கள். ஏன்னா அந்த காலங்களில் பிரயாணங்க வராங்க அப்படின்னு சொன்னா வழியில தங்கி தான் வருவாங்க. அது மாதிரி கூடாரங்கள் இருந்த பொருட்களை வச்சு என்ன செஞ்சாங்க, கூடாரங்கள் போட்டுக்கிட்டாங்க. யாரும் எதிர்பார்க்கல இங்க தடுப்பாங்கன்னு, ஏதோ இருந்த பொருளை வச்சு சரி போடுவோம் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டாங்க, போட்டு தங்கி இருக்கிறாங்க. இப்போ இங்க மக்காவுல நிறைய வியாபார ரீதியில தொடர்பு இருந்தாங்க. என்னத்தான் சஹாபாக்கள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போயிட்டாலும் மக்காவாசிகளோட தொடர்புல இருந்தாங்க. எப்படின்னா வியாபார ரீதியில தொடர்பு இருந்தாங்க, நிறைய வியாபார ரீதியில தொடர்பு இருந்தாங்க. என்னத்தான் சஹாபாக்கள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போயிட்டாலும் மக்காவாசிகளோட தொடர்புல இருந்தாங்க. எப்படின்னா வியாபார ரீதியில தொடர்புல இருந்தாங்க. சில நிறைய பெரும் வியாபாரிகள் இருந்தாங்க இல்லையா, அபூபக்கர் சித்திகா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய பேர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எல்லாம் வந்து வியாபார ரீதியில மக்காவாசிகளோட தொடர்புல தான் இருந்தாங்க. இப்ப இங்க முகமதுடைய தோழர்களும் ஹுதைபியால தடுக்கப்பட்டிருக்கிறாங்க, போருக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க இப்படின்ற இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே சில பேர் வந்து பாக்குறாங்க, வந்து முகமதுகிட்ட போய் கேட்போம் என்ன விஷயம், போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்து விசாரிக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ஏன் வேஸ்டா ரொம்ப பிடிச்ச பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு. அதுல முக்கியமான ஒருத்தர் என்னன்னா உர்வத் இப்னு மஸ்ஊத் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் ஒரு பெரிய வியாபாரம் செய்யக்கூடியவர். அவர் வந்துடுறாரு மக்காவுக்கு உள்ளன்னு வெளியே வந்து ஹுதைபியால நின்று இப்ப ரசூலுல்லாஹ் முஹம்மது சொல்றாரு. அவர் இன்னும் முஸ்லீமாக ஆகல, பிற்காலத்துல அவர் முஸ்லீமா மாறுறாரு. இந்த